ஓர் அழகிய காட்டில் சோம்பலும் சலிப்பும் நிறைந்த கண்ணன் என்ற குரங்கு உட்கார்ந்திருந்தது. சலிப்புடன் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த வேளையில் கண்ணின் பார்வையில் சற்றும் தூரத்தில் இருந்த உயரமான மரத்தில் பிரம்மாண்டமான தங்க நிறத்தில் ஒளிரும் ஒரு வாழைப்பழம் தென்பட்டது. ஜொலிக்குதே, இங்கே என்ன இருக்கு? ஹே, அது என்ன? ஆஹா, வாழைப்பழமா என வியந்த கண்ணன் அந்த பழத்தை தத்தா என்ற வயதான யானை காவல் காக்கிறார் என்பதை கண்டத. யாரும் இந்த பழத்தை தொடாதே, இது ஒரு விசித்திரமான பழம், இதை சாப்பிட்டால் விபரீதங்கள் தான் நடக்கும் என்று தத்தா எச்சரித்த போதும் பேராசை கொண்ட கண்ணன் எப்படியாவது பழத்தை திருட ஒரு குறும்புத்தனமான திட்டத்தை போட்டது. முதலில் ஒரு தென்னங்காயை உருட்டி தத்தாவின் கவனத்தை திசை திருப்பி, பிறகு ஒரு நீண்ட கொடியை கவன் போல பயன்படுத்தி மின்னல் வேகத்தில் மரத்தின் மேல் பாய்ந்து வெற்றிகரமாக பழத்தை பறித்து ஓட ஆரம்பித்தது. தத்தா அதிர்ச்சி அடைந்து, ஓய் கண்ணா, திரும்பி வா, சீக்கிரம் அதை கீழே போடு என்ற துரத்த, கண்ணன் ஒரு பாறையில் சறுக்கி விழ இருந்தபோது தன் வாளை பயன்படுத்தி மீண்டு வந்து தத்தாவின் மீது வாழைப்பழத்தோரை வீசியது. சறுக்கி தள்ளாடிய தத்தா பிடிப்பதற்கு முன் கண்ணன் அவசரமாக பழத்தை ஒரு கடித்து சாப்பிட்டது. இனி யாரும் என்னை பிடிக்க முடியாது, நான் தான் காட்டிலேயே வேகமாக ஓடும் விலங்காக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்ட அடுத்த நொடியே கண்ணனின் கால்கள் அதிவேகமாக சுழலும் 2 சிறிய சக்கரங்களாக மாறிவிட்டன. ஓடுவதற்கு பதிலாக அதே இடத்தில் சுழன்று கொண்டே தலைகீழாக நின்ற கண்ணன் குழப்பத்துடன், ஐயே, என் கால்கள் எங்கே போச்சு, என்னால் நடக்கவே முடியலையே என்று தவித்தது. சக்கர கால்களால் சுழலும் கண்ணனை தத்தா சிரிக்காமல் எளிதில் பிடித்து விடுகிறார். குட்டி கண்ணா, கடின உழைப்புக்கு மாற்றாக மந்திரம் உதவாது என்று சிரித்துக்கொண்டே தத்தா வாழைப்பழத்தை தொட்டு மந்திரத்தை விளக்கினார். கண்ணனின் கால்கள் பழையபடி மாறின. மன்னிப்பு கேட்ட கண்ணன் பிறகு அருகிலுள்ள ஒரு சாதாரண மரத்தில் ஏறி ஒரு சாதாரண வாழைப்பழத்தை பறித்து தன் கடின உழைப்பின் மூலம் கிடைத்த பழத்தை ரசித்து சாப்பிட்டது. இதுதான் உண்மையான இனிப்பு என அதன் முகம் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தது. பேராசையும் சோம்பலுமே நஷ்டத்துக்கு காரணம். கடின உழைப்பால் கிடைக்கும் பலனே உண்மையான இனிப்பு. கண்ணன் குரங்கு கற்றுக்கொண்ட பாடம்: சோம்பல் வேண்டாம், முயற்சிதான் வெற்றி.